வணக்கம். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு ஆள் கையில ஒரே ஒரு விதையை வச்சுக்கிட்டு ஒரு முழு உலகத்தையே மாத்த முடியுமா? கேட்கறதுக்கு சினிமா மாதிரி இருந்தாலும் இது ஒரு 17 வயசு பையனோட நிஜ கதை. வாங்க இந்த கதையில என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கேட்ட அந்த கேள்வி இருக்கே, அதுக்கு பதில் சுதன்ங்கிற ஒரு பையனோட வாழ்க்கை பயணத்துல தான் இருக்கு. வாங்க அந்த இன்ஸ்பைரிங் ஜேர்னியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல் பகுதி ஒரு வறண்ட கனவு. இந்த கதைய புரிஞ்சிக்க முதல்ல சுதன் வாழ்ந்த அந்த ஊர் எப்படி இருந்துச்சுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். சொல்லப்போனா அந்த ஊர்ல தண்ணி மட்டும் இல்ல, மக்களோட நம்பிக்கையும் வத்தி போயிருந்தது. கள்ளு கட்டின தூரம் வரைக்கும் ஒக்க மரம் கூட கிடையாது. பூமி எல்லாம் வெடிச்சு பாலம் பாலமா கிடக்கு. சூரியன் வேற சுட்டரிக்குது. இப்படி ஒரு ஊர்ல தான் நம்ம ஹீரோ 17 வயசு சுதன் இருக்கான். அவனுக்கு மனசுல ஒரு கனவு இருந்துச்சு. ஆனா எல்லாரும் அத சாத்தியமே இல்லாத கனவுன்னு சொன்னாங்க. என்ன கனவு தெரியுமா? தன்னோட ஊரை மறுபடியும் ஒரு சோலையா மாத்தணுங்கிறது தான் அது. ஒரு பக்கம் சுதனோட பசுமையான கனவு, இன்னொரு பக்கம் அவனை சுத்தி இருந்த நிஜம். ரெண்டுக்கும் நடுவுல பெரிய மலை மாதிரி ஒரு வித்தியாசம். அவன் கண்ணுல செழிப்பான ஒரு கிராமம் தெரிஞ்சுது. ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஸு ஊர்க்காரங்கெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? டேய், இது நடக்கவே நடக்காது, இந்த நிலம் ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. அடுத்த பகுதிக்கு போலாம். நம்பிக்கையின் ஒரு விதை. சுத்தி எல்லாரும் நெகட்டிவா பேசினாலும் இங்கதான் கதையில ஒரு சூப்பரான டேர்னிங் பாயிண்ட் வருது. ஒரு சின்ன நம்பிக்கை விதை அவன் மனசுல விழுகுது. எல்லாரும் கிண்டல் பண்ணி ஒதுக்குனப்போ அவனுக்கு ஆறுதலா இல்ல பலமா இருந்தது அவங்க அம்மா தான். அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் சுதனோட வாழ்க்கையே மாத்துச்சு. அவங்க சொன்னாங்க, பெரிய விஷயங்கள் எல்லாமே சின்னதா தான் ஆரம்பிக்கும். மத்தவங்க ஒன்னு நம்பணும்னு நீ வெயிட் பண்ணாத, முதல்ல நீ ஒன்னு நம்பு. அப்ப பாரு, எல்லாரும் உன் பின்னாடி வருவாங்க. அப்பா, இந்த வார்த்தைகள் தான் அவனுக்கு தேவையான எல்லா தைரியத்தையும் கொடுத்துச்சு. அம்மா கொடுத்த அந்த நம்பிக்கையோட சுதன் தன்னோட முதல் அடியை எடுத்து வச்சான். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப் தான். ஊர் ஓரமா யாருமே கண்டுக்காத ஒரு சின்ன இடத்த பார்த்தான். வெறும் கைகளாலேயே ஒரு சின்ன குழி தோண்டுனா, ஒரே ஒரு வேப்பங்கொட்டையை எடுத்து அதுல நட்டான். அவ்வளவுதான். ஆனா இந்த சின்ன விஷயம்தான் ஒரு பெரிய புரட்சிக்கு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. மூணாவது பகுதி வளர்ச்சியும் பின்னடைவும். அந்த ஒரு வித வளர்ச்சியை மட்டும் கொண்டு வரல, சில சவால்களையும் கொண்டு வந்துச்சு. சுதனோட முதல் வெற்றிக்கும் அவன் சந்திச்ச பெரிய பிரச்சனைக்கும் நடுவுல என்ன நடந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். சுதனுக்கு தேவைப்பட்டது பொறுமை. ஒரு மாசம் தினமும் தண்ணி ஊத்திட்டு காத்துக்கிட்டே இருந்தான். அப்போ அந்த காஞ்சி போன மண்ணை பொளந்துக்கிட்டு ஒரே ஒரு சின்ன பச்சை இலை வெளியில வந்துச்சு. அடடா, அது வெறும் இலை இல்ல, அவனோட கனவு இன்னும் உயிரோட இருக்குங்கிறதுக்கு அதுதான் முதல் அடையாளம். நம்ம முயற்சி வீண் போகலன்னு அவனுக்குடும் ஒரு நம்பிக்கை பொங்குச்சு. இந்த ஒரு சின்ன இலைய பார்த்ததும் மாற்றம் பரவ ஆரம்பிச்சது. முதல்ல சுதனோட அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் ஊர்ல இருந்த சின்ன பசங்க கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. இத பார்த்துட்டு ஊர்க்காரங்களும் விதைகள் வாங்க, கருவிகள் கொடுக்கன்னு உதவி பண்ண ஆரம்பிச்சாங்க. பாருங்க, ஒரு ஆள் ஆரம்பிச்ச ஒரு சின்ன முயற்சி இப்போ ஒரு மக்கள் இயக்கமா மாற ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போதுதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். கொடூரமான கோடைக்காலம் வந்துச்சு. வெயில் அப்படி அடிச்சதுல கஷ்டப்பட்டு நட்ட சின்ன சின்ன செடிங்க எல்லாம் வாடி வதங்க ஆரம்பிச்சுது. அப்பப்பா, அவ்வளோ நாள் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடுமோன்னு ஒரு பயம். ஆனா நம்ம சுதன் சோர்ந்து போற ஆளா இல்லவே இல்ல. உடனே ஊர் லைப்ரரிக்கு ஓடினா, செடிகளை எப்படி பராமரிக்கிறது, தண்ணியை எப்படி சேமிக்கிறது, மூடாக்கு போடுறது மாதிரி புது புது டெக்னிக்ஸ் பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டான். கத்துக்கிட்ட விஷயத்த உடனே செயல்படுத்தி மிச்சிருந்த செடிகளை காப்பாத்திட்டான். இதுதான் அவனோட விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய உதாரணம். இப்போ நாம பார்க்க போறது காட்டின் மரபு. அவனோட அந்த விடாமுயற்சி சும்மா சொல்லக்கூடாது, நம்பவே முடியாத ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அது வெறும் நிலத்தை மட்டும் பசுமையாக்கல, ஒரு முழு சமுதாயத்தோட தலையெழுத்தையே மாத்திருச்சு. சுதனோட இந்த ப்ராஜெக்டோட வளர்ச்சியை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. முதல் வருஷத்துல 200 செடிங்க இருந்த ஒரு சின்ன தோட்டம், 2வது வருஷத்துல அதுவே 1000 மரங்கள் கொண்ட ஒரு குட்டி காடா மாறிடுச்சு. நம்புவீங்களா? வெறும் 5 வருஷத்துல அந்த வறண்ட கிராமம் முழுசுமே பச்சை பசேல் மாறிடுச்சு. இந்த புது காடு சும்மா பார்க்க அழகா மட்டும் இல்லைங்க, அது அந்த ஊரோட உயிர் நாடியாவே மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, அனல் காத்து வீசின இடத்துல இப்ப ஜில்லுன்னு காத்து. மழையே இல்லாத ஊர்ல நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது. வத்தி போன கிணறுல எல்லாம் தண்ணி ஊறி விவசாயம் செழிக்க ஆரம்பிச்சது. அது மட்டுமா, வருஷக்கணக்கா பார்க்காத பறவைகள் எல்லாம் திரும்பி வர ஆரம்பிச்சது. இது இல்லையா உண்மையான வெற்றி? இவ்ளோ பெரிய சாதனை பண்ணிட்டு கூட சுதன் எதுலோ பணிவா சொன்னான் பாருங்க. நான் சும்மா விதைய மட்டும்தான் போட்டேன், மத்த எல்லாத்தையும் இயற்கை பார்த்துக்குச்சு. என் அம்மா என்ன நம்புனாங்க, என் நண்பர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. வெற்றிங்கிறது எப்பவுமே தனியா வராதுன்னா இந்த மனசுதான் சார் கடவுள். சுதன் இதோட நிறுத்தல. தனக்கு கிடைச்ச அனுபவத்தையும் வெற்றியையும் தனக்குள்ளே வச்சுக்காம ஒரு சுற்றுச்சூழல் டீச்சரா மாறினான். ஒரு விதை புரட்சி அப்படின்னு ஒரு இயக்கத்தையே ஆரம்பிச்சிட்டான்.
இது மூலமா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்து தன்னோட ஒரு தனிப்பட்ட பயணத்தை ஒரு மிகப்பெரிய இயக்கமா மாத்திட்டான். சரி, இந்த சுதனோட கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? முதல்ல, ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்க யாருடைய பெர்மிஷனும் தேவையில்லை. இன்னிக்கே ஒரு சின்ன அடி எடுத்து வைங்க. வெற்றிங்கிறது ஒரே ராத்திரில வர மேஜிக் இல்ல, அது 1000 சின்ன சின்ன அடிகளோட கூட்டு முயற்சி. எல்லாவற்றையும் விட முக்கியமான பாடம், நீங்க உங்களை நம்ப ஆரம்பிச்சா போதும், சாத்தியமே இல்லைன்னு சொன்ன விஷயங்கள் கூட உங்க கால் கீழ வந்து விழும். சுதனோட இந்த இன்ஸ்பைரிங்கான கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.